இதில் வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. வந்து ஏஎல் எக்ஸாம் நடக்கிறபடி அது பரீட்சை நிலையம்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. சோடிச்சிருக்கணும். ஸோ அது என்னத்துக்குன்னு சொல்லி தெரியுமா நினைக்கிறவங்க எல்லாருக்கும். இன்றைக்கு கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். ஸோ தெரியுமா எல்லாருக்கும் என்ன. Anand vlog. Ampu ulankalai ampotu varaverkinrom unkalin ataravu enrum tevai. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று சும்மா பலம் அடிக்குது பாருங்க. அதில் ஒரு தம்பி அதில் பட்டம் கொண்டு வர பட்ட சீசன்ன்றதால இதில் வந்து பார்த்திங்கன்னா பழக்கடைகள் இருக்குது. ஸோ தெரியும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமக்கோட்டு சந்தி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரோல் சைட் இருக்குது. ஸோ பெட்ரோல் சைட்டுக்கு பக்கத்தில் இதில் தான் பருத்தித்துறை ஆரம்பம் வந்து நினைக்கிறேன்னு சொன்னால் பருத்தித்துறை போட் ஒன்று போட்டிருக்கு. ஸோ இப்படியே வாங்க இன்றைக்கி பருத்தித்துறையை சுற்றி பார்ப்போம். இப்படியே பருத்தித்துறை வந்து எப்படி இருக்குது. ஸோ இப்போ அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கு 26ஆம் தேதி இந்த 2 சுழல் காற்று வந்து இலங்கையை கடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பாருங்கள் இருட்டி தாண்டிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் 4:30 அப்படி தான். ஆனால் வந்து பார்த்தாலும் பின்னிரம் 6 மணி போல் காட்சி அளிக்குது. ஸோ இப்படி வாங்க பருத்துறையை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டலான்னு நினைக்கிறேன். பருத்துறை டவுனை கட்ட பார்க்குறேன். ஸோ வாங்க பருத்துறையை என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு சொல்லி. வந்து பார்த்திங்கன்னா செல்லும் தெரியும். இந்த வீதியோரத்தில் வந்து இந்த கட்டில் இந்த கதிரைகள் எல்லாம் வந்து விற்கணும். ஸோ பாருங்கள் இந்த வீதியோரத்தில் போட்டு விற்கணும். அங்கால வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த டியூஷனுக்காக பிள்ளைகளை ஏற்றுறதுக்கு வந்து பெற்றோர் வந்து நிற்கணும். எங்கள் இதில் வந்து பார்த்தா அந்த ஒரு ஊஞ்சல்னு சொல்லி சொல்லலாம். அது வந்து வலையால் பின்னப்பட்டு தான் இருக்குது. இது வந்து நூல் கயிறு மாதிரி உள்ளால் பின்னிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரையில் எல்லாம் நையா வச்சுருக்கார். இந்த பாருங்கள் அது கட்டில் மாதிரி ஒரு அமைப்பில். ஆற்றுக்கு வேகம் வந்து மிகவும் ஒரு அகோரமாக தான் இருக்குது பாருங்கள். இந்த இதில் தென்னையெல்லாம் வந்து எப்படி ஆடுன்னு சொல்லி இதில் ஒரு கலக்கடை இருக்குது. ஸோ பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து காற்று தான் ரொம்ப பலமாக இருக்கும். இப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மருதடி முருகன் கோவில் இருக்குது. இதில் 2 கோவில் இருக்குது. இதில் ஒரு கோவில் இருப்பாங்க புதுசாக புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதடி முருகன் கோவில். அப்படி அது பெண்டில் வந்து சிடிபி டிப்போ இருக்குது. இங்கால வந்து ஒரு முருகானந்தான்னு சொல்லி பருத்துறையில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ப்ரைவேட் கிளினிக் சென்டர். டாக்டர் கனகால பல் மற்றும் சகல விதமான மருத்துவர்களும் இங்கே வாரவ. இதில் வந்து பிரதான வீதியோடு அமைந்திருக்க ஒரு பெரிய பாடசாலை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வேலாயுதம் மகாவித்யாலயம். ஸோ நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஸ்கூலில் படிச்சிருப்பினோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சதோசா இருக்குது. வந்து ஏஎல் எக்ஸாம் நடக்கிறபடி அது பரீட்சை நிலையம்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. இந்த பருத்துறை டவுனுக்கு கிட்ட வந்துட்டு பாருங்கள் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து பருத்துறை சிவன் கோவில். அதில் நேராக தெரிகிறது வந்து மண்டபம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிவன் கோவில் அப்படியே டவுன் அந்த இருக்கிற பெரிய பில்டிங் இந்த முகப்பு தெரியுது பாருங்கள். இப்போ நான் பருத்துறை டவுன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பருத்துறை டவுனுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் பருத்துறை டவுனோட முன்பக்க தோற்றம். ஸோ அதில் ஒரு மெயின் பில்டிங் ஒன்று இருக்குது. இங்கே அதில்
ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுகள் தடுத்து நிற்கிற இடம். அது வந்து பார்த்திங்கன்னா சிடிபி பஸ் ஸ்டாண்ட். அதில் பஸ் வந்து கூட பஸ் தள்ளி நம்ம இருக்குது. இங்கே ஆட்டோ பார்க் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கடைகள் நிறைய இருக்குது. பேக்கரி பஸ் வந்து வருது பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வருது பஸ். ஓகே அப்படி சிடிபி பஸ்ஸும் ஒன்று வலிக்கிறது பாருங்கள். நான் சொன்ன ஏற்கனவே தள்ளி கொண்டிருக்கணும்னு சொல்லி அந்த பஸ் தான். மேலெல்லாம் பாருங்கள் அப்படி சோடிச்சிருக்கணும். ஸோ அது என்னத்துக்குன்னு சொல்லி தெரியுமா நினைக்கிறவங்க எல்லாருக்கும். இன்றைக்கு கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். ஸோ தெரியுமா எல்லாருக்கும் என்னத்துக்காக இந்த அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் கனகாலத்துக்கு கூட இந்த வீடியோவில் பருத்துற டவுனை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஹாபரையும் கொண்டே காட்டுறேன். வாங்க பார்த்தா ஓடக்கரைக்கு போகிற வீதி. இதில் வந்து கமர்ஷியல் பேங்க் இருக்குது பாருங்க. கமர்ஷியல் பேங்க். ஸோ அதில் வந்து ஓடக்கரைக்கு போகிற வீதி. அப்படி அங்கால போனால பிஓசி பேங்க் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க் இருக்குது. அதில் வந்து காந்தி தாத்தாவோட சிலை ஒன்று இருக்குது. அதில் தெரியுது இந்த கோல்டு கலரில் அது காந்தி தாத்தாவோட சிலை. இது வந்து கட்டிடத்தின் பின்பகுதி. அப்படியே டவுனால் வந்து ஹாபருக்கு போய் கொண்டிருக்காங்க. அதில் வந்து கருத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே அலை அப்படி அடித்து பாருங்கள் எவ்வளவு கொந்தளிக்குதுன்னு சொல்லி கடல் பாருங்கள். அந்த உள்ளுக்க போகணும் சொல்லி ஒரு மஞ்சளால் வந்து ஒரு கொடி ஒன்று கட்டியிருக்குது பாருங்கள். கடல் வேறு லெவலில் அடிக்குது. சங்கால வந்து பார்த்தா பாருங்க கடல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொந்தளிக்குது. வரக்கூட அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடலுடைய சீற்றம் வந்து இந்த கிடங்குகளை மூடுறதுக்கு கல் எல்லாம் வந்து குமிச்சிருக்குது பாருங்க. உண்மையில் பார்க்க வீடியோவில் பார்க்க அழகாக தண்ணி வந்து பாருங்க. கழுகும் மருந்தும் ஒரு காகம் எவ்வளோ அழகாக இருக்கு. காற்றுண்டா அவ்வளோ வேகமாக தான் அடிக்குது. ஸோ நாங்கள் நடந்து போக என்னையெல்லாம் நினைக்குது பாருங்க.
பில்டிங் இருக்குது பாருங்க. அதனால் வந்து அதில் போட்டிருக்கு பருத்துறை வெளிச்ச வீட்டுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர்னு சொல்லி காட்டியிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இந்த வடமுனைன்னு சொல்லி அது 1.6 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் பள்ளிக்கூடத்துலேருந்து 8.6 கிலோமீட்டர்லேயும் பருத்துறை வெளிச்ச வீடு வந்து 1.6 கிலோமீட்டர்லேயும் இருக்குதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை டவுனில் இருந்து இந்த ஹார்பர் அடிக்கு வருது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வெளிச்ச வீட்டு பக்கத்தை நோக்கி பிறந்த பருத்தித்துறை வெளிச்ச வீடுன்னு சொல்லி இதில் காட்டுது. இங்கால வந்து வல்வெட்டித்துறைக்கு போகிற பகுதி, அது வந்து இந்த பக்கம் இப்படி வல்வெட்டித்துறைக்கு போகிற பகுதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெளிச்ச வீட்டு பக்கம் போகிற பகுதி தான் நான் இப்போ வெளிச்ச வீட்டையும் கொண்டு காட்ட போகிறேன்னு போனாங்க. அப்படியே பாருங்க, இதால் வந்து இப்படியே மீன் சந்தைக்கு போகிற பக்கம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதால் பருத்தி கொட்டடி கடற்கரைக்கு வர பகுதி. போட்டெல்லாம் வந்து இழுத்து மேலே விட்டுருக்கிறேன் பாருங்கள். கடல் வந்து அவ்வளோ சீற்றத்தினால போட்டெல்லாம் இழுத்து மேலே விட்டுருக்குது. என்ன எப்படி ஆளுன்னு சொல்லியிருக்கோம், அதனால் பட்டம் ஏற்றி விட்டுருக்கீங்க. பாருங்க, இதில் வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச்சின் முன்பக்கம் சர்ச் மணிக்கோபுரம் சர்ச். இதுதான் பருத்தித்துறையில் இருக்கிற வெளிச்ச வீடு. ஸோ அந்த வெளிச்ச வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டவர் ஒன்று தெரியுது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் வெளிச்ச வீடு. கிட்ட வந்து கூட்டி கொண்டே நான் காட்ட முடிந்தால் காட்டுறேன். ஸோ பாருங்க, இதில் தெரியுது, இதுதான் வெளிச்ச வீடு. கோடியடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னென்னு சொன்னால், இந்த கடலுக்கு செல்கிற மீனவர்கள் வந்து அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் கரை வந்து சரி வீணம்னு சொல்லி சொல்கிறவே. அந்த விளக்கம் எனக்கு வடிவாக தெரியாது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. சிறுவர் பூங்கா உண்டு. அதை பார்த்தீங்கன்னா சின்னாக்கெல்லாம் விளையாடி கொண்டு நிற்கணும். காற்று செம்ம காற்று. அதை பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வந்து விளையாடி கொண்டு நிற்கிறாரு. அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரத்தை பாருங்கள் எவ்வளோ காற்றுக்கு அப்படியே வீடு கொடுக்கலாமல் நிற்குது. அப்படியே மரமான தண்ணிகள் எல்லாம் இறங்கி நிற்குது. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சர்ச்சும்.